துதிக்கிறவர்கள், ಸ್ತುತಿ ಮಾಡುವ, நன்றி சொல்லுகிறவர்கள், ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವ, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்கள் ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಂತ ஒரு நாளும் பெருமைவாதியா இருக்க மாட்டாங்க, தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ಒಂದು ದಿನಕ್ಕೂ ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರಲ್ಲ, ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರ್ತಾರೆ. நம்ம துதிக்கும் போது கர்த்தரை காண்பிக்கிறான், அவர் தான் காரணம். அதுக்கு அவருக்கு நன்றி, அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் இந்த வெற்றிக்கு, இந்த ஜெயத்திற்கு, இந்த ப்ரமோஷனுக்கு, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் அல்ல, என் தேவன் தான் காரணம். ಅವನು ಸ್ತುತಿಸಬೇಕಾದ್ರೆ ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾನೆ, ಅವರೇ ಕಾರಣರು, ಅವರೇ ಒಳ್ಳೆಯವರು. ಈ ಒಂದು ಜಯಕ್ಕೆ, ಈ ಒಂದು ಜಯದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತನು ನಾನಲ್ಲ, ಕಾರಣಕರ್ತನು ದೇವರು. நன்றி சொல்லாதவன், ಸ್ತೋತ್ರ ಮಾಡದೇ ಇರುವಂತವನು, துதிக்காதவர்கள், ಸ್ತುತಿ ಮಾಡದೇ ಇರುವಂತವನು, அவன் என்ன சொல்றாங்க? ಅವನೇನ್ ಹೇಳ್ತಾನೆ? அவரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ಅವನೆಲ್ಲ ಏನೂ ಇಲ್ಲ, எல்லாம் என்னுடைய ஹார்ட் ஒர்க், ಎಲ್ಲ ನಮ್ಮ ಕಠಿಣ ಶ್ರಮ, வேர்வை, ನಮ್ಮ ಬೆವರು, படிச்ச படிப்பு, ಓದಿದಂತ ಓದು. சும்மாவா கஷ்டப்பட்டேன் நான்? ಸುಮ್ನೆನಾ ಕಷ್ಟ ಬಿದ್ದೆ? ராத்திரி பகல கஷ்டப்பட்டேன், ರಾತ್ರಿ ಹಗಲು படிச்சேன், ಓದ್, ஹார்ட் ஒர்க் போட்டேன், ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್, எல்லா பிரயாசத்தை நான் போட்டேன், ನನ್ನ ಎಲ್ಲಾ ಪ್ರಯಾಸನ ಹಾಕದೆ. இதுக்கெல்லாம் காரணம், இந்த வெற்றிக்கு காரணம், இந்த ப்ரமோஷனுக்கு காரணம் அடியே நான் தான். ಇದಕ್ಕೆಲ್ಲ ಕಾರಣ, ಈ ಜಯಕ್ಕೆ ಕಾರಣ ನಾನೊಬ್ಬನೇ. துதிக்காதவன் பெருமை உள்ளவன், ಸ್ತುತಿ ಮಾಡದೇ ಇರುವಂತವನು ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು, நன்றி செலுத்தாதவன் பெருமை உள்ளவன், ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸದೇ ಇರುವಂತವನು ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು, ಸ್ತೋத்தரிக்காதவன் பெருமை உள்ளவன், ಸ್ತೋತ್ರ ಮಾಡದೇ ಇರುವವನು ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವನು. அதுதான் சபையில வரும்போது நல்ல சான்ஸ் கர்த்தரை துதிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு, நன்றி சொல்வதற்கு. ಆಮೆನ್. ಅದಕ್ಕೆ ಸಭೆಗೆ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆ ಚಾನ್ಸು, ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ಸ್ತೋತ್ರಿಸುವುದಕ್ಕಾಗಿ. நான் அவனை குத்தி குத்தி ஸ்தோத்திரம் துதி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ನಾನು ಚುಚ್ಚಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು, ಸ್ತುತಿ ಮಾಡು, ಕೃತಜ್ಞ ಆ ತರ ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಬರಲ್ಲ. இருக்குது சில அம்மிக்கல்லு, உரலக்கல்லு, பாறாங்கல் எல்லாம் இங்க இருக்குது, அப்படி நின்றுருக்கும். அப்படியே ಕೆಲವು ರುಬ್ಬು ಕಲ್ಲುಗಳು, ಕೆಲವು ಜಾರು ಕಲ್ಲುಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕೂತವೆ. எல்லாம் துதிப்பாங்க, அதை நின்று அசியாம ಎಲ್ಲರೂ ಸ್ತುತಿ ಮಾಡ್ತಾರೆ, ಅವ್ರು ಹಂಗೇ ನಿಂತಿರ್ತಾರೆ. பார்த்தலையா நீ நானா பார்த்தலாம், ನೋಡೇ ಬಿಡ ನೀನ துதி ஸ்தோத்திரம் போடுன்றா, நீ நானா பார்த்தலாம், வா ಸ್ತೋತ್ರ ಮಾಡು, ಸ್ತುತಿ ಮಾಡು ಅಂತ ಬಾ, ನೋಡ ನೀನೇ ನಾನಾ. மறைச்சு சட்டையும் பேண்டையும் மைக்கையும் மறைச்சு பார்த்துட்டே இருக்குது. அப்படி ನಮ್ಮನ್ನೇ ನೋಡ್ತಾರೆ, ಶರ್ಟು ಪ್ಯಾಂಟ್ನ ಮೈಕ್ನೇ ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. வெளிப்பாடு இல்ல, ಅವರ ಬಳಿ ಪ್ರಕಟಣೆ ಇಲ್ಲ. பெருமை உள்ளவன் கர்த்தரை துதிக்க மாட்டான், ஸ்தோத்தரிக்க மாட்டான், நன்றி சொல்ல மாட்டான். ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳಂತವನು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವುದಿಲ್ಲ, ಸ್ತೋತ್ರಿಸುವುದಿಲ್ಲ, ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. குத்த வேண்டிய அவசியம் இல்லை, நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அவனை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு ரிங் மாஸ்டர் மாதிரி அவனை கைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவனுக்கு தெரிஞ்சா போதும், கர்த்தர் நல்லவரையா, நான் துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன். டைமே பத்தாத, நாம தான் போய் அடக்கணும், அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். ಅವನ್ನ ಯಾರು ಚುಚ್ಚಬೇಕಾದಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಪ್ರೇರೇಪಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು ಅನ್ನುವಂಥ ಪ್ರಕಟಣೆ ಅವನೊಳಗೆ ಇಳಿಯುವಾಗಲೇ ಅವನೇ ಸ್ತುತಿ, ಸ್ತೋತ್ರ, ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. ನಾವುಗಳೇ ಹೋಗಿ ಇನ್ನ ನಿಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಸಂದರ್ಭಗಳು ಬರ್ತವೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. துதிக்கிற நேரம், மகிமைப்படுத்துகிற நேரம் வரும் பொழுது நீங்க உள்ள நுழைஞ்சிடணும். அப்படி அப்பாவுக்கு நன்றிகளை செலுத்த ஆரம்பிச்சிடணும். ಸ್ತುತಿಸುವಂತ ಸಮಯ, ಕೃತಜ್ಞತೆ ಮಾಡುವಂತ ಸಮಯ ಬಂದಾಗ ನೀವು ಒಳಗೆ ಆಗ್ಲೇ ನುಗ್ಗಿ ಬಂದು ಬಿಡಬೇಕು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ அக்கம்பக்கெல்லாம் பார்க்காதீங்க, ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಎಲ್ಲ ನೋಡಲೇಬೇಡಿ. சில கல்லுங்க நிக்கும், அதை பார்த்து அந்த ஆவி உன்னை பிடிச்சிடும். ಕೆಲವು ಕಲ್ಲುಗಳು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತಿರ್ತಾರೆ, ಅದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಆ ಆತ್ಮ ನಿಮ್ಮನ್ನ ಹಿಡಿದು ಬಿಡ್ತದೆ. சில பேர் இங்க வாய் திறக்க மாட்டான், ಕೆಲವರು ಇಲ್ಲಿ ಬಾಯಿ ತೆಗೆಯಲ್ಲ, வெளியே பார்க்கணும், ಹೊರಗಡೆ ನೋಡಬೇಕು. சினிமா போறப்போ, பார்க்க போறப்போ, கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு வரப்போ, கிரவுண்டில், வீட்டில், அங்கே பார்க்கணும், வாயை பார்க்கணும். ಸಿನಿಮಾಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ, ಇದು ಬೇರೆ ಯಾವ್ದಾರ ವಿಷಯಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ, ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕು ನೀವು. இங்கே பார்த்தா அப்படி வாயை திறக்க போறோம், ஐயோ பாவம். அங்கே பார்த்தா தெரியும், அம்மா ஜம்பண்டா வாய் இதுக்கு. ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅಯ್ಯೋ ಪಾಪ ಬಾಯೇ ತೆಗಿತಲ್ಲ, ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಬೊಂಬಾಯಿ ಆಗಿರ್ತದೆ. என்ன பண்ணார் ஆண்டவர் நான் ஸ்தோத்திரம் போடுறதுக்கு? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ದೇವರು? ನಾನು ಸ್ತೋತ್ರ நிக்கிற போஸும், அவன் நிக்கிற நடையும் இப்படிதான் இருக்கும். என்ன பண்ணாரு? ಅವ್ನು ಕೊಡುವಂತ ಫೋಸು, ನಿಲ್ಲುವಂತ ಸ್ಟೈಲು, ಆ ರೀತಿಯಾಗಿ ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ என்ன சொல்ல, இப்படி ஸ்டைலா நின்று இவ்வளவு பேசியும் இவ திமிரா நெடுந்தும் உடம்புல உயிர் இருக்குது பத்தியா, அது காரணமே ஆண்டவர் தான். அதுக்கு நன்றி சொல்லு. ಆಮೆನ್. ಇಷ್ಟು ಸ್ಟೈಲ್ ಆಗಿ ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ, ಇಷ್ಟು ತಿಮುರಾಗಿ ನೋಡೋದಕ್ಕೆ ದೇವರು ಶರೀರದಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಕಾರಣರು ದೇವರು. ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸು, மறந்துடாத, ಅದನ್ನ ಮರಿಬೇಡ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் எடுத்தவனே வாசித்தான், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ಆಮೆನ್. ಅದಕ್ಕೆ ತೆಗೆದ ಕೂಡಲೇ ನಾನು ಓದಿಸ್ತೆ, ದೇವರು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಾ ಉಪಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮರೆಯದಿರಿ. ஆமென், ಆಮೆನ್. நான் டெய்லி 24 hours நான் சுவாசிக்கணும் ஆண்டவரே, ஜெபம் பண்றியா? நான் 24 ಅವರು ಶ್ವಾಸಿಸಬೇಕು ಅಂತೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯಾ? நீ ಪ್ರಾರ್ಥನೆ பண்ணாமே கர்த்தர் சுவாசத்தை கொடுத்துட்டார். ಆಮೆನ್. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇನೆ ದೇವರು ನಮಗೆ ಆ ಒಂದು ಅನುಗ್ರಹನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ பண்ணணும், ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಬೇಕು, ನன்றಿ சொல்லணும், ಅದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. கர்த்தரை ஸ்தோத்திரிக்க, நன்றி சொல்லி துதித்து பாட மகிழ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಅದಕ್ಕೆ ಸ್ತುತಿಸಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. அப்ப நான் சொல்றேன், ಆಗ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ, தேவனுக்கு எல்லாவற்றின் மத்தியிலும் அவருக்கு நன்றி
நன்றி செலுத்துவது உங்களை குறித்த தேவ சித்தமாயிருக்கிறது. ಆಮೆನ್. ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತುತಿ ಮಾಡುವಂಥದ್ದು ನಿಮ್ಮ ವಿಷಯವಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ.